தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. விஜயகாந்த் நடித்த திரைப்படங்களின் பாடல்களை தொண்டர்கள் ஆரவாரத்துடன் ரசித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம், விவரங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்கள் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி பலத்தை காண்பித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக கட்சி சார்பில் மாநாடு கடலூர் மாவட்ட நடைபெறக்கூடிய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஆனது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் ஏராளமானோர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்து வருகிறார்கள். அதே போன்று தற்போது அந்த இசை கலைஞர்கள் மூலமாக அதே போன்று பாடல் மூலமாகவும் விஜயகாந்த் பாடல்கள் இசைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஏற்றாற்போல் தொண்டர்களும் உற்சாகமான நடனம் ஆடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாநாடு என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்கும். இந்த மாநாடுக்கு பிறகுதான் இந்த பிரேமலதா அவர்கள் கூட்டணி குறித்தும் அறிவிப்பார் என தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிக உரிமை மாநாடு என்பது 2.0 ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேடையில் இசை கலைஞர்கள் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் பாடலுக்கும் நடனமாடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 90 அடி உயரம் கொண்ட கம்பத்தில் கட்சி கொடியை மாநாட்டை தொடங்கி வைத்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகள் ஏராளமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாநாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த பாடலுக்கு ஏற்றார் போலும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் இந்த கலை நிகழ்ச்சிகளை நிறைவு பெற்ற பிறகாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். இந்த சிறப்புரையாற்றும் போது கூட்டணி குறித்தும் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.